குண்டு வச்சது அவனை கூட மந்திரவாதிய மைய தடவு யார் யாருன்னு படம் காட்டிட்டு போகுது. இதெல்லாம் உண்மையா? பச்சை பொய். இப்படிலாம் இருந்தா ஒரு ஒண்ணுமே தேவையில்லை. இது பிராடுன்னு விளைவிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படி சொல்லக்கூடியவனை எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாமே உங்கள்ட்ட காசுக்கு பிச்சை எடுப்பான். 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க. நீ மை போட்டு பார்த்து பணக்காரனா போக வேண்டியதானே? ஏதாவது மந்திரம் பண்ணி நீ கோடீஸ்வரனா போக வேண்டியதானே? இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. இஸ்லாம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்ற ஒரு ஆன்மீகத்தை விளங்கிக்கிறங்க. மனிதன் அவனுக்கு என்று உள்ள சக்திக்கு மேல எக்ஸ்ட்ராவா எந்த சக்தியும் மனிதனுக்கு கிடையாது. உதாரணமா இந்த புஸ்தகம் இருக்கு, இதுக்கு இடையில ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டேன், இது என்னன்னு இப்படி உங்கள்ட்ட காட்டுறேன், சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல முடியலன்னா எந்த மகானுக்கும் சொல்ல முடியாது. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. மனிதனா பிறந்த யாருக்கும் சொல்ல முடியாது. சொல்றேன்னு சொன்னான்னா அவன் போய் சொல்றான் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. கையில ஒரு பொருளை மூடிட்டு இருந்தா சொல்ல முடியாது. முதுகுக்கு பின்னாடி போய் குத்த போனீங்கன்னா அவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எதிர்காலத்தில் நடக்கிறது சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம், ஒரு ஜோசியக்காரன், ஜோசியம் இது மாதிரி உள்ளதானே, வீடு வீடா போய் ஜோசியம் ஆகுறீங்களா எத்தனை வீட்டுல பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. பார்க்க மாட்டேன்னு சொல்ற வீட்டுல முதல்ல போகாம இருக்க வேண்டியவன். எந்த வீட்டுல பார்க்க மாட்டாங்கன்னு தெரியுது அந்த வீட்டுக்கு போகாம எந்த வீட்டுல பாக்குவாங்க அங்க போக வேண்டியதானே? 10 வீட்டுல கேட்கறான், 9 வீட்டுல விரட்டி விட்டுறாங்க, ஒரு வீட்டுல பாக்குறாங்க. இவனுக்கு அப்படி ஒரு ஞானம் இருந்தா நேர அந்த ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே? 9 வீட்டுக்கு போறான், விரட்டி விடுறாங்க. இந்த விரட்டி விடுறது அவனுக்கு தெரியுதா? இந்த வீட்டுல விரட்டுவான், இங்க போக கூடாது, இவன் பார்க்க மாட்டான், இவன்கிட்ட போக கூடாது. அப்ப இஸ்லாத்துல மனிதன் ஒரு காலத்திலையும் கடவுள் ஆக முடியாது. கடவுளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்களை எந்த மகானாலையும், எந்த மேதையினாலையும், எந்த சாமியார்னாலையும், எந்த மந்திரவாதினாலையும் சொல்ல முடியாது. சில தந்திர காட்சிகள் மூலமாக வேண்டா உங்களை ஏமாத்தலாம். எப்படி அந்த தந்திர காட்சியில ஏமாத்துறது என்பதற்காக வேண்டிய இங்க 9 மணிக்கு நைட்டு நிகழ்ச்சி இருக்குது, இரவு இதே இடத்துல. எப்படி செஞ்சு எப்படி ரத்தம் கக்கிறது, எப்படி நெருப்புல நடக்கிறது செஞ்சு காட்ட போறோம் இதே நிகழ்ச்சியிலேயே. இங்கேயே உங்களுக்கு என்ன இருக்கு, இரவு 8:30 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். யார் வேணாலும் போயிட்டு திருப்பி வரலாம். மந்திரமா தந்திரமாங்கிற நிகழ்ச்சியில எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறாங்க. இப்படித்தான் செய்வாங்க, இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான், இதே மாதிரி நீனும் செய்யலாம் நானும் செய்யலாம்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்கிறத விளக்குவதற்கான நிகழ்ச்சிகளையும் நாங்க வச்சிருக்கிறோம். இது முஸ்லீம் சாமியார் செஞ்சாலும் அவர் பிராடு, அதை விளக்கிறேன். ஆன்மன்பா 22 சார். என் பேர் சுப்பிரமணி, நான் ஆழ்வார்த்தி நகர்ல இருந்து வரேன். கடவுள் சர்வ சக்தி உள்ளவர், சர்வ வல்லமை பொருந்தியவர் அப்படின்றீங்க. கடவுள் நினைச்சாருன்னா ஒரே செகண்ட்ல இந்த உலகத்தில் உள்ள 600 கோடி மக்களையும் ஒரே மார்க்கத்தை தழுவும்படி செஞ்சிடலாம். ஆனா ஏன் சார் செய்யல? நல்ல கேள்விதான், அழகான கேள்வி கேட்டிருக்காரு. கடவுள் நினைச்சிருந்தான்னு சொன்னா நம்ம எல்லாரையும் ஒரே ஆர்டர்லயே ஒரு மார்க்கத்தை தழுவுறபடி செஞ்சிருக்கலாம். அப்படி கடவுள் செய்ய காணாம், பல மார்க்கத்தை நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேட்கிறார்ல, இது நல்ல கேள்வி. நம்ம ஒரு மார்க்கத்தை தழுவுறதா இருந்தாலும் தழுவாம போறதா இருந்தாலும் நாமளா தீர்மானிச்சு, நாமளா தேர்ந்தெடுத்து, நாமளா ஏற்றுக்கொள்வதற்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் தழுவுதல். நீங்க இயல்புலையே அப்படி உங்களுக்கு படைக்கப்பட்டிருந்தால் அதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க பிறக்கும் போதே அப்படித்தான் இயல்புல படைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது, உங்களுக்கு என்ன பரிசு தர முடியும்? 2 வழியை முன்னாடி கொடுத்து, இதையும் தேர்ந்தெடுத்துக்கொள், இதையும் தேர்ந்தெடுத்துக்கொள், இதை தேர்ந்தெடுத்தா நல்லது, இதை தேர்ந்தெடுத்தா உனக்கு கெட்டதுன்னு சொல்லிடணும். சொன்ன பிறகு நான் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறேன் பாருங்க, அதுக்கு தான் பரிசு தரலாம். இப்ப உதாரணமா கண்ணுனால நான் பாக்குறேன், கண்ணுனால பாக்குறவனா நான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சிறப்பு இருக்குதா? நானா கண்ணுனால பார்க்க முடிவு எடுத்தேன், நீங்க நினைச்சா காதுனால பாத்திர முடியுமா? எனக்கு இதுல ஒண்ணுமே இல்ல, கண்ணுனால பாக்குறேன்னா அப்படித்தான் இருக்குது, நான் என்ன எனக்கு என்ன பங்கு இருக்குது, அப்படித்தான் இருக்குதுன்னு போயிருவேன். இதுல விளங்குறதோ சிந்திக்கிறதோ ஆராய்ச்சிக்கு வேலை இல்லாம போயிடுது. அதனாலதான் கடவுளுக்கு முடியுங்கிறது வேற, முடிகிறது எல்லாம் செய்ய. உதாரணமா எடுத்துக்கிறோமே, இந்த போடியம் இருக்குல்ல, இத புடிச்சு எனக்கு தள்ள முடியும், அதனால தள்ளிடலாமா? தள்ள முடியும்னா நினைச்சா தள்ளுவேன், நினைச்சா தள்ள மாட்டேன், அப்படித்தானே அர்த்தம். கடவுளுக்கு முடியுங்கிறதுனால முடிகிறது எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை உடைக்க எனக்கு முடியும், இதை கீழே போட்டு உடைக்க எனக்கு முடியும், உடைக்கல, அதனால முடியல நீங்க சொல்லக்கூடாது. முடியும், நான் விரும்பல, இதை உடைக்க எனக்கு முடியும், நான் விரும்பல, உடைக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி கடவுளுக்கு முடியாதுன்னு எடுத்துக்க கூடாது, அவருக்கு முடியும்,
அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, நீனா விளங்கி, நீயா ஆராய்ச்சி பண்ணி, நீயா தேர்ந்தெடுத்து வரும் பொழுது நான் உனக்கு பரிசு தருவதற்கு ஏற்றதா இருக்கும். எல்லாருமே இயற்கையிலேயே 100 மார்க் எடுக்கிற மாதிரி படைச்சு வச்சுக்கிட்டா எவனுக்கு பரிசு கொடுப்பீங்க? அவன் உழைப்புக்கு என்ன இருக்குது? அதுக்காகத்தான் கடவுள் செய்யலையே தவிர செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். அவர் விரும்பல. அவ்வளவு. எப்படிமா 23 இஸ்லாம்னு அர்த்தமா? ஓ, ஹலோ. இன்ஷா அல்லாஹ்க்கு அர்த்தமா? சரி, அதாவது இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன வார்த்தையில சரி, இன்ஷா அல்லாஹ்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்ல, நானும் சொல்லிட்டேன் போல இருக்கு. இப்ப அதுக்கு அர்த்தம் கேட்கிறாரு. இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கட்டளை இருக்குங்க. எதிர்காலத்தில் நடக்கிறத பத்தி நாங்க பேசுறதா இருந்தா அல்லாஹ் நாடினால் செய்வேன். எதிர்காலத்துல கன்ஃபார்மா நான் சொல்ல முடியாது. ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் கேட்பாரு, தர்றேன்னு அடிச்சு சொல்ல முடியாது, கொடுக்க முடியாம போயிடும். அதுக்காக இஸ்லாம் எங்களை எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் தர்றேன். இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் நான் தர நினைக்கிறேன், தர முடியாம கடவுள் ஆக்கிட்டாரு, நான் என்ன பண்றது? அப்ப கடவுள் விரும்பினாரையானால், நாடினாரையானால் உனக்கு தருவேன், இன்ஷா அல்லாஹ் வருவேன். எதிர்காலத்தை பற்றி பேசும் இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, முடிஞ்சதுக்கு. இனிமே உள்ளதுக்கு பேசும் பொழுது கடவுள் நாடினால், இத ஜெயகாந்தன் கூட அடிக்கடி யூஸ் பண்ணுவார். எழுத்தாளர் ஜெயகாந்தன் இருக்காருல்ல, எந்த ஒரு காலத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி பேசுறதா இருந்தா இது எனக்கு பிடிச்ச நல்ல ஆன்மீக வார்த்தையா இருக்குது. நம்மளே ஒரு எத்தனை காரியங்கள் நினைக்க நடக்க மாட்டேங்குது, அதனால நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தான் எதையும் சொல்ல வேண்டி ஜெயகாந்தன் பேச்சில் அடிக்கடி சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் வருவேன், இன்ஷா அல்லாஹ் தருவேன் பாரு. அது நல்ல நல்ல ஒரு ஆன்மீக வார்த்தை தான். இது எல்லாரும் எடுத்துக்கலாம், இதை எல்லாரும் யூஸ் பண்ணலாம். 23 என் பெயர் ஜி மோகன்ராஜ், அம்பத்தூரில் வருகிறேன். நான் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இந்து மத சில சடங்கு சம்பிரதாயங்களில் எனக்கு ஈடுபாடு இல்லை. உதாரணமாக அலகு குத்திக் கொள்வது, நெருப்பு மிதிப்பது, காது குத்திக் கொள்வது, ஆண்களே காதை குத்திக் கொள்வது, மூக்கை குத்திக் கொள்வது, இதெல்லாம் எனக்கு ஏற்காத விஷயம். ஆனாலும் முஸ்லீம் ஆகிய உங்கள் மதத்தில் முஹர்ரம் பண்டிகை வரும்போது ஒரு பெரிய நியூசன்ஸாக, அதாவது பப்ளிக்கே பார்த்து சங்கோஜப்படும் அளவுக்கு ஒரு குழியலாக சில பேருக்கு மயக்கமே வந்துருது. அல்லாஹ் ஆலி ஜூலான்னு சொல்லி மாரல அடிச்சுக்கிறது, சிறு சிறு கத்திகள் கொண்டு முதுகுலிய மாரல அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு போறது ஒரு பப்ளிக் நியூஸாவே எங்களுக்கு படுது. இது எந்த மதம் செஞ்சாலும் தப்பு. அதே போல அதே முஸ்லீம்ங்க நெருப்பு மிதிக்கிறாங்க. இதுவும் ஒரு காட்டு மிராண்டான செயல் தான் எனக்கு தோணுது. எங்க மதத்துல அது பண்றாங்க, அதையும் நான் கண்டிப்பா நான் வெறுக்கிறேன். இது இருந்தாலும் இதை ஏன் முஸ்லீம் மதத்துல தொண்டு தொட்டு இது நடந்துட்டே வர்றத ஏன் தடை பண்ணாம இருக்கீங்க? அடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது இப்ப எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு முஸ்லீம் உங்களுக்கு பலதாரம் இருக்கு, ஒருத்தர் 4 பேர் கல்யாணம் பண்ணலான்ட்டு. அப்போ ஜனத்தொகை உங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை தரமும் குறையிட்டே வரும். இதை ஏன் உங்களுடைய மதத்துல சொல்லி இதை திருத்தக்கூடாது? நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. இரண்டாவது கேள்வி பல முறை கேட்கப்பட்டு பதிலளித்த கேள்வி. முதல் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுக்கு புத்தகம் கொடுத்துருங்க. புத்தகம் கொடுத்து. ரெண்டாவது கேள்வி கேட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு புக்கு தந்துருவோம். இனி யாரு கேட்டாலும் முதல் கேள்விக்கு மட்டும் தான் பதில். ஏன்னா நிறைய பெண்டிங் முடிக்கணும்ல. அவர் அழகான கேள்வி கேட்கிறாரு. இந்த முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு முஹர்ரம் பண்டிகையில பாத்தீங்கன்னா இந்த 3 ரோட்ல அடிச்சுட்டு போவாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு ஹசேன் ஹுசேன் கத்திட்டு போவான், தீக்குழியில இறங்குவான். இது ஒரு காட்டு மிராண்டி தனமா தெரியுதுன்னு அவர் சொல்றாரு. இஸ்லாமும் அப்படித்தான் சொல்லுது. அவர் சொல்ற மாதிரி தான் இஸ்லாமும் அதை ஒரு காட்டு மிராண்டித்தனம் என்றுதான் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதே மாதிரி நபிகள் நாயகம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உரை நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வெளியில ஒருத்தர் வெயில்ல நின்றுகிட்டே இருக்காரு. இங்க இருந்து பார்த்தா தெரியுது, பள்ளிவாசலை தாண்டி வெயில்ல நிக்கிறாரு.